பிரம்மாஸ்மியுடன் இணைந்து ஆன்மீக பயணத்தை மேற்கொள்ளும் அனைத்து நேயர்களுக்கும் வணக்கம். கந்த சஷ்டி கவசத்தின் நாயகன் திரு முருகப்பெருமாளுடைய தைப்பூச திருவிழாவை நம்ம நெருங்கிட்டோம். இன்னும் சில நாட்கள் தான் இருக்குது. ஜனவரி 25 பூச நட்சத்திரமும் வியாழக்கிழமையும் பௌர்ணமியும் சேர்ந்து வர்றனால நம்ம தைப்பூசம் முருகருடைய பல விரத தினங்களில் ரொம்ப சிறப்பாக கொண்டாடக்கூடிய விரதங்களில் இந்த தைப்பூச விரதம் வழிபாடு ஒரு முக்கியமான ஒரு வழிபாடான பழங்காலத்திலேருந்தே இந்த தைப்பூச வழிபாடை நம்ம மக்கள் பண்ணிக்கிட்டு வரோம். இதில் என்னென்ன சிறப்புகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தைப்பூசம் அப்படின்னாலே ஆறுபடை வீடுகள் மட்டும் இல்லாமல் நம்ம உலகம் முழுக்கும் இருக்கிற முருகல் கோயில்களில் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு வழிபாடுகள் நடக்கும். மக்கள் எல்லாரும் ஒரு கூட்டமாக பாத யாத்திரையில் இருந்து காவடி எடுக்கிறது. காவடியில் நிறைய வகையான காவடிகள் இருக்குது. இந்த குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த காவடியை எடுப்பாங்க. முருகப்பெருமானுடைய ஆறுபடை வீடுகளில் முதல் நம்ம இந்த காவடி எடுக்கிறது எங்கே பார்த்திங்கன்னா பழனியில் தான். இந்த பழனியில் பார்த்திங்கன்னா ஒரு 10 நாள் திருவிழாவாகவே இதை நடத்துவாங்க. இந்த தைப்பூச திருவிழாவை 10 நாள் திருவிழாவாக விரதம் இருந்து மக்கள் மாலை அணிஞ்சு முருகருக்காக பால் குடங்கள் எடுத்து காவடிகள் எடுத்து வழிபாடுகள் நடத்துவாங்க. இந்த முருகருடைய சரண கோஷங்களை பார்த்திங்கன்னா அரோகரா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா அப்படின்னு இல்லையா. இந்த அரோகரா அப்படின்ற ஒரு வார்த்தை எப்போ வழக்கத்துக்கு ரொம்ப வந்ததுன்னு பார்த்திங்கன்னா, நம்ம திருஞான சம்பந்தர் இருக்கார் இல்லையா, சைவ பெருமாள் அருளாளர். அவர் சின்ன குழந்தை தான் திருஞான சம்பந்தர். அவர் பல்லக்கில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கார். இப்போ பயணம் பண்ணிகிட்டு இருக்கும்போது பல்லக்கில் தான் போவாங்க இல்லையா அந்த காலத்துலலாம். இப்போ பல்லக்கை தூக்கிட்டு போயின்னு இருக்கும்போது அதை தூக்கிட்டு போகிற மக்கள் கீழே தூக்கிட்டு போவாங்க இல்லையா ஆட்கள், அவங்க அந்த பயணத்துடைய வழிகள் தெரியாமல் இருக்கிறதுக்கும், பயண தூரங்கள் நம்மளுக்கு ரொம்ப தூரம் இருக்குது அப்படின்ட்டு தெரியாமல் இருக்கிறதுக்கும், சுமை தெரியாமல் இருக்கிறதுக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா பாட்டு பாடிக்கிட்டு போவாங்க. ஏலோ ஏலோ ஐலசா, ஏலோ ஏலோ ஐலசான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறையா பாட்டுகள் இந்த மாதிரி பாடிட்டு போவாங்க. அப்போ திருஞான சம்பந்தர் பல்லக்கில் இருந்து கொஞ்சம் இறக்குங்க பல்லக்கை அப்படின்னு சொன்னாராம். எதுக்கு பாதியிலேயே இறக்க சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் தூக்கிட்டு போனவங்க கீழே இறக்கியிருக்காங்க. இறக்கிட்டு இப்போ நீங்கள் பாடினீங்களே அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்ட்டு கேட்டிருக்கார் திருஞான சம்பந்தர். அப்போ அவங்க சொன்னாங்க, சுவாமி எங்களுக்கு அர்த்தம்லாம் தெரியாது, எங்களுக்கு அந்த வலு தெரியாமல் இருக்கிறதுக்காக ரொம்ப சோர்வடையாமல் புத்துணர்ச்சியாக இருக்கணுன்றதுக்காக வேண்டி நாங்கள் பாட்டு பாடிக்கிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம். அதுக்கு திருஞான சம்பந்தர் என்ன சொல்லியிருக்காரு, இப்படி அர்த்தம் இல்லாமல் ஒரு வார்த்தையை சொல்லி உங்களுடைய உழைப்பையும் வேஸ்ட் பண்ணுறீங்க, உங்களுடைய தூக்கிட்டு போகிற அந்த இதுக்கு ஒரு பலன் இல்லாமல் இருக்கும். ஹரனும் ஹரியும் வேறு கிடையாது, முருகப்பெருமாளும் சிவனும் ஒன்று தான். எப்படி நம்ம சிவனை ஹரன் ஹரன் சொல்லிட்டு கூப்பிட்றோம் இல்லையா, அந்த மாதிரி தான் முருகப்பெருமாளுக்கும் அது பொருந்தும். ஏன்னா சிவனோட நெற்றிக்கண்ணில் இருந்து உதித்தவர் தான் முருகப்பெருமாள். அதனால் நீங்கள் ஹர ஹரோ ஹரா அப்படின்னு சொல்லுங்கள், அந்த வார்த்தையை நீங்கள் சொல்லுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பக்தர்களுடைய துயர்களை எல்லாம் நீக்கணும், அறவே நீக்கணும் அப்படின்றது தான் அதோட அர்த்தம். ஹர ஹரோ ஹரா அப்படின்றது. நீங்கள் அந்த வார்த்தையை சொல்லி முருகப்பெருமானுடைய அருளையும் உங்களுக்கு கிடைக்கும். யார் சொல்கிறது, சிவபெருமானுடைய பக்தர் திருஞான சம்பந்தர். அவர் முருகனுடைய இந்த ஸ்லோகத்தை சொல்லி இந்த அரகரோகரா அப்படின்ற அந்த கோஷத்தை சொல்லி நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கும் புண்ணியம் கிடைக்கும், கேட்குறவங்களுக்கும் அது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். அப்போத்துல இருந்து தான் இந்த ஹரஹரோஹரான்றது அப்படியே நம்ம தான் தெரியுமா, நாளடைவில் அதை நம்ம சுருக்கி 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 அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். அரோகரா, கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா அப்படின்ற கோஷம் இப்போ இந்த ஒரு 10 நாளாக எல்லா முருகன் ஆலயத்துலேயும் நம்ம நிறைய கேட்டிருப்போம். இதை வச்சு தான் திருவண்ணாமலை இருக்கு இல்லையா, திருவண்ணாமலை தீபம் ஏற்றும் போது கூட அண்ணாமலையானுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லுவோம். இதுலேயும் கூட சிவனையும் முருகனையும் சேர்த்து தான் நம்ம சொல்லுவோம். சிவனையும் முருகனையும் நம்ம பிரித்து பார்க்குறதே இல்லை. இந்த மாதிரி அந்த அரோகரா அப்படின்ற ஒரு வார்த்தை இப்படி தான் பிரபலம் ஆனது. இது இல்லாமல் நம்ம பார்த்தோன்னா முருகனுடைய வரலாற்றில் பார்த்திங்கன்னா
நிறைய அற்புதங்கள். கந்தா அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? கந்தா, கடம்பா, கதிர்வேலா, கார்த்திகேயா, இப்படி எத்தனை பேர்கள் வந்து நம்ம சொல்லி கூப்பிட்றோம். அந்த கந்தா அப்படின்றதுக்கு என்ன? பக்தர்களுடைய கஷ்டத்தை எல்லாம் போக்குபவர். அதனால தான் வந்து அவர் கந்தா போற்றி, கடம்பா போற்றி, இப்படி நிறைய வந்து அவருடைய பெயர்கள் வந்து கேட்கும்போதே நம்மளுக்கு பல வினைகள் வந்து அறந்து போயிடும் அப்படியே. அந்த மாதிரி கந்தனை பற்றி முருகன் அப்படின்னு சொன்னாலே அழகு தான். அழகன் அப்படின்னா முருகன் அப்படின்னா அழகு. இது ரெண்டுத்துக்கும் வந்து ஒரு வித்தியாசமும் கிடையாது. முருகப்பெருமானை நினச்சி நம்ம வந்து செய்கிற ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு காரியமும் வெற்றியில் தான் போய் அது முடியும். அந்த வெற்றிக்கு வித்தாக இருக்கிறது தான் அவருடைய வேல் அப்படின்னாலே வெற்றி தான். அந்த வேலை வந்து அவங்க அம்மா சக்தி கிட்ட இருந்து அந்த வேலை வாங்கி அவர் எதுக்காக கொடுத்தாங்க? பகைவர்களை அழிக்கிறதுக்காக. அந்த வேலோட மகிமை என்ன தெரியுங்களா? பகைவர்களை அழிச்சிட்டு திரும்ப அவர் கையிலே வந்துடும். அந்த மாதிரி தான் வந்து அந்த வேலுடைய மகிமை வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த தைப்பூச திருநாளில் நம்ம வந்து என்னென்னலாம் வழிபாடுகள் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், கந்தனுக்கு முருகனுக்கு மாலை போட்டு அழகாக அந்த 10 நாள் விரதம் இருப்பாங்க. அப்படி இல்லையா, ஒரு 3 நாள் விரதம் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. உப்பில்லாத சாப்பாடு அப்படி சாப்பிட்டுட்டும் விரதம் இருக்கவங்க இருக்கிறாங்க. இல்லைன்னா வெறும் பால் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. இந்த மாதிரி இல்லை கடுமையான விரதங்கள் இருப்பாங்க, எதுவும் சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா அந்த முருகன் மேலே அவங்களுக்கு அவ்வளோ ஒரு பக்தி, அவ்வளோ ஒரு பாசம்னு சொல்லலாம், பக்தி, ஒரு ஆணித்தரமான ஒரு நம்பிக்கைன்னு சொல்லலாம். முருகன்னா யாருப்பா? அவர் எங்கள் வீட்டு புள்ள அப்படின்னு சொல்லுவாங்க. வேலுண்டு வினை இல்லை, வேலுண்டு வினை இல்லை, மயில் உண்டு பயம் இல்லை. ஏன் இந்த மயில், அதாவது உலகத்தையே வந்து மயில் மேலேருந்து சுற்றி வந்தார். எதுக்காக? ஒரு ஞானப்பழத்துக்காக. அம்மா அப்பா கிட்டேருந்து நம்மளால் வாங்க முடியலையே அப்படின்ற காரணத்துக்காக விநாயகர்கிட்ட கோச்சிக்கிட்டு மயில் மேலே உட்காந்து சுற்றி வந்தார் இல்லையா? அதனால தானோ என்னவோ தெரில, இன்றைக்கி உலக மக்கள் எல்லாருமே வந்து இந்த முருகப்பெருமானுக்கு அடிமையாக இருக்கிறாங்க. எல்லாம் எங்கள் மலேசியா, சிங்கப்பூர், அப்புறம் வந்து இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் கூட தமிழ்ச்சங்கம் வச்சு இருக்காங்க. தமிழ்னா என்ன? முருகன் தான். தமிழ்னா முருகன், முருகன்னா தமிழ். இப்படி பிரித்து பார்க்க முடியாத அளவுக்கு முருகன் வந்து உலக மக்கள் எல்லார்கிட்டையும் வந்து மனசுலையும் போய் இடம் பிடிச்சி உக்காந்துட்டார். அப்படிப்பட்ட முருகனுக்கு ஒரு விழா, எது? தைப்பூச திருவிழா. இந்த தைப்பூச திருவிழாவில் மக்கள் எல்லாரும் வந்து ஒரு நம்பிக்கையோட, சரணாகதியோட அந்த முருகப்பெருமான காலை பிடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் வந்து கைவிடவே மாட்டார். அந்த நம்பிக்கையோடு நீங்கள் பண்ணுற ஒரு விரதமும் முருகனுக்காக எடுத்து நீங்கள் சிரமத்தோடு நீங்கள் செய்கிற ஒவ்வொரு பூஜையும் ஒவ்வொரு புனஸ்காரங்களும் வந்து அவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு பூஜை வழிபாடுன்னும் போது நம்ம என்ன பண்ணணும்? தேவையற்ற பேச்சு. விரதம் இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணணும்? தேவையில்லாத பேச்சுகள் பேசக்கூடாது, தவறான வார்த்தைகள் பேசக்கூடாது. அளவாக சாப்பிட்டுட்டு அளவாக நம்ம வார்த்தைகள் வந்து பேசி நல்ல வார்த்தைகள் அடுத்தவங்களுக்கு நம்ம சொல்லணும். நம்ம வந்து அந்த முருகனுடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும். எவ்வளவோ பேர்கள் இருக்குது. அப்படி இல்லையா, புக்கு வச்சுக்கோங்க. நிறைய கந்த சஷ்டி கவசம் கேளுங்க, வேல் மாறல் கேளுங்க, கந்தர் அனுபூதின்ற ஒரு புக்கு வந்து அது கையில் இருந்தாலே நம்ம வாழ்க்கையை வந்து ஜெயிச்சுட்டு போயிடலாம். அவ்வளோ விஷயங்கள் அதில் இருக்குது. கந்தர் அனுபூதி படிங்க, கந்தர் அலங்காரம் படிங்க. முருகனுடைய அலங்காரங்களை பற்றி, அவருடைய சிறப்புகளை பற்றி அவ்வளோ இருக்கும் அந்த இதில். கந்த சஷ்டி படிக்க வீட்டில் வந்து எதிர்மறை எதுவுமே இருக்காது. எல்லாமே பாசிட்டிவ் எனர்ஜி தான் இருக்கும். நம்ம மனசில் பாசிட்டிவ் எனர்ஜி வரணும்னா காலையிலையும் சாயந்தரத்துலேயும் இந்த கந்த சஷ்டி கவசத்தை போட்டு கேளுங்க. இந்த தைப்பூச திருநாள் அன்னைக்கு இந்த மாதிரி குமார சம்பவம்னு இருக்கு இல்லையா, நம்ம பாம்பன் சுவாமிகள் கொடுத்தார் இல்லையா, பாம்பன் சுவாமிகள் வந்து முருகனே கதின்னு இருந்தவர். அவருக்கு வந்து நேரெதிராக காட்சி கொடுத்த ஒரு அற்புதமே நடந்திருக்குது. அந்த மாதிரி முருகக்கடவுள் வந்து பிரத்யட்சமாக வந்து நிற்பார். அந்த முருகனை நினச்ச மாத்திரத்துலேயே அவர் வந்து ஓடி வந்து எதிர்க்க நிற்பார். நம்மளுடைய பக்தன் வந்து என்றைக்குமே கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஒரு தெய்வம் எதுனா முருகக்கடவுள், கந்தக்கடவுள். தமிழ் அப்படின்ற அவருடைய எல்லா இதுலேயுமே இப்போ ஆற்றுப்படை பாடியிருக்கார் இல்லையா, யார்? நக்கீரர்.
ஆற்றுப்படை பாடியிருக்கார். அவருடைய ஒரு ஒரு அங்கத்தையும் கண், காது, மூக்கு, வாய், கை, கழுத்து, கால் இதெல்லாம் வச்சு வந்து ஒரு உயிர்மெய் எழுத்துலேருந்து மெய் எழுத்துலேருந்து எல்லாத்தையுமே சொல்லிடுவார். அதுலேயே நிறைய நீங்கள் திருவிளையாடல் இதில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. கந்தனுடைய சிறப்புகள் வந்து அவ்வளோ இருக்குது. முருகக்கடவுள் வந்து அவருடைய சிறப்புகளை வந்து நம்ம சொல்லணுன்னா நம்மளுக்கு வந்து இந்த ஜென்மம் பத்தாது. பல ஜென்மங்கள் புண்ணியம் செஞ்சால் தான் அந்த முருகனையே நம்மளால் நினைக்க முடியும். அவன் அருளால் அவன் தாள் பணிந்துன்னு சொல்லுவாங்க இல்லையா. அவருக்கு தெய்வத்தோட அருள் இல்லாமல் நம்ம போய் அவரை வணங்கவே முடியாது. அவர் வந்து நம்மளுக்கு வழிகாட்டினா தான் நம்ம போய் அவரை வணங்க முடியும். இந்த மாதிரி சஷ்டி விரதங்கள் இருந்து, இந்த தைப்பூச விரதங்கள் இருந்து அதில் வர நல்ல அனுபவங்களை நீங்கள் அனுபவிக்கும் போது தான் அதனுடைய பலன் வந்து உங்களுக்கு முழுசாக தெரியும். முருகனுடைய நாமாவளிகளில் வந்து அரோகரா அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து நம்ம இன்றைக்கி பார்த்தோம். இந்த அரோகரா அப்படின்ற வார்த்தை வந்து திருஞான சம்பந்தர் தான் அவருக்கு சொல்லி தான் நம்ம வந்து இவ்வளோ அளவுக்கு பரவலாக நம்ம வந்து பிரபலமாயிருக்கு. இதே மாதிரி அதுவும் ஒரு உபசரணை தான். அவர் வந்து அரோகரா அப்படின்னு சொல்லும்போதே நாபிக்கமலத்திலிருந்து நம்மளுக்கு அந்த வார்த்தைகள் வரும். அப்படி வரும்பொழுது நம்மளுக்கு உள்ளே இருக்கிற எல்லா உறுப்புகளும் நம்ம வேலை செய்யுது இல்லையா, சிறுகுடல், பெருங்குடல், அது இது நாபிக்கமலத்திலேருந்து தொண்டையிலேருந்து அப்படி ஒரு அரோகரான்னு சொல்லும்போதே அதை சொல்ல 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 நம்மளுக்கு நோய் நொடிகள் எதுவுமே வராது. இப்படி நம்ம இன்றைக்கி வந்து அந்த அரோகரான்ற மந்திரத்தை பற்றி நம்ம இன்றைக்கி பார்த்தோம். அடுத்து இன்னொரு முருகனுடைய சுவாரஸ்யமான ஒரு தகவலோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். வணக்கம்.